வணக்கம் திரு பெருமாள் மணி. இருவரும் கூட்டாக செய்தியாளர் சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த சந்திப்புக்கு முன்னால் உலக அரங்கில் அல்லது இந்திய அரங்கில் எல்லாரிடமும் இருந்த கேள்வி என்னவென்றால், இதற்கு முன்னர் அதிபராக இருந்த ஒபாமா அவர்களுடன் மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு மிக நெருக்கமான நட்பு இருந்தது. அங்கே சென்ற பொழுது மோடிசன் ஸ்கொயரில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய மக்களின் வரவேற்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் பிறகு ஒபாமா அவர்களை சந்தித்தார். ஆனால் இப்போது புதிய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த இருவருக்கும் இடையேயான தனிப்பட்ட நட்பு என்பது எவ்விதமாக இருக்கும், இந்த சந்திப்பு என்பது எந்த திசையில் செல்லும் என்கிற கேள்வியை உலகரங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் எழுப்பி இருந்தன. அதே போல நீங்கள் ஐயா மோடியினுடைய அந்த மோடிசன் ஸ்கொயரோடு இப்போது இந்தியர்களை சந்தித்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 600 பேரைத்தான் மிக குறைந்த அளவில் ஏற்பாடு செய்து மிக கவனமாகத்தான் மோடியை அவர்களும் இந்த சந்திப்புக்கு தயாரானார்கள். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக மோடி ஐயா அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்குமான அந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டாலும் மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த உறவுகள் குறித்த மிக முக்கியமான விஷயமான ரேடிக்கல் இஸ்லாமிசம் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரவாதத்தை வேறறுப்பது சம்பந்தமான அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல் நம்மை பொறுத்தளவில், இந்தியாவை பொறுத்தளவில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுடைய நலன் முக்கியம். அமெரிக்காவை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமானது. ஆக இந்த இரண்டையுமே பேலன்ஸ் செய்யக்கூடிய அளவில் இந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. இது இரண்டு தேசங்களுக்குமே ஒரு வின்வின் சிச்சுவேஷன் என்கிற அளவிலே தான் நேற்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 1:20 மணிக்கு தொடங்கிய அந்த சந்திப்பும், அதற்கு பிறகு நடந்த விருந்தும், அதற்கு பிறகு அந்த கூட்டறிக்கை, இது அனைத்தையும் இணைத்து பார்க்கிற பொழுது இந்த இரண்டு தேசங்களும் இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களுக்கிடையே ஒரு நல்லுறவை பேண விரும்புகின்றன. அதற்காக வணிக ரீதியாக சில விஷயங்களை இந்தியா முன்னெடுக்கிறது, பாதுகாப்பு துறையில் சில விஷயங்களில் இணைந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற அளவில் இது இந்தியா அமெரிக்கா உறவில் ஒரு ஆரோக்கியமான சந்திப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். திரு பெருமாள் மணி, நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க இந்தியாவிலுடைய ஊழியர்கள், அங்கு வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், அவர்களுடைய நலன் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கோரிக்கையை ஏற்று, அதாவது தீவிரவாதத்தை வேறறுப்போம் என்று அதற்கு ஒரு தீவிரவாதியாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்தியாவுடைய இன்னொரு தலையாய ஒரு கோரிக்கை H1B விசாவினுடைய தளர்வை கட்டுப்படுத்துவது அப்படின்னு. இதற்கு இந்த கோரிக்கை செவிசாய்க்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு உபகரணங்களை அமெரிக்காவிடம் வாங்குவதற்கு நாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இப்போது ஐயா மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், இந்த இரண்டு துறை சார்ந்த செயலாளர்கள், அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லுவார்கள், இந்த துறை சார்ந்த செயலாளர்களையும் சந்தித்து விட்டுதான் பிறகு இவர்களை ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறார்கள். இதில் முக்கியமானது நாம் H1B விசா சம்பந்தமான நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் அறிக்கையில் அது சம்பந்தமான மிக தெளிவான எந்த இடங்களும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏறக்குறைய 40 பில்லியன் அளவிற்கு அடுத்து வரக்கூடிய 20 வருடங்களுக்கு LNG என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை வாயுவை அமெரிக்காவிலிருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம். பிறகு $2 பில்லியன் ட்ரோன்ஸ் வாங்குவதற்கு பாதுகாப்பு துறையில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. மற்றொரு பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் என்பது $365 மில்லியன் போடப்பட்டிருக்கிறது. ஆக இந்தியா என்பது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்மிடமிருந்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் வணிகத்தை தான் எப்போதுமே அமெரிக்கர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சர்வதேச அரங்கில் இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கிற பொழுது வடகொரியாவினுடைய எழுச்சி, அணு ஆயுத விஷயங்களில் வடகொரியா மிகப்பெரிய அளவில் எழுந்து வருகிறது. அந்த நேரத்தில் சைனாவுடன் அமெரிக்கா ஒரு நெருக்கத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் சைனாவுடைய பெரு வளர்ச்சி என்பதும் அமெரிக்காவிற்கு ஒரு உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்திய சைனா உறவு, அமெரிக்க சைனா உறவு குறித்து எந்த பெரிதாக எதுவும் பேசப்படவில்லை. இந்திய பாகிஸ்தான் உறவு குறித்து மட்டுமே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் இங்கே இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் நாம் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய
நலன் சார்ந்த விஷயங்களை அமெரிக்கா இயல்பாக முன்னெடுக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த கோணத்தில் பார்த்தீர்களேயானால் ஒரு ப்ரோ பிஸ்னஸ், ஒரு வணிகத்திற்கு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது சாதகமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய சேவை மற்றும் சரக்கு வரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான வரி சீர்திருத்தம் என்கிற அளவில் அமெரிக்கா புகழ்ந்திருக்கிறது. ஆக இது போன்ற விஷயங்கள், இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள் சற்று அமெரிக்க நலனை அதிகரித்திருப்பதாக அல்லது அமெரிக்காவுடனான உறவை பலப்படுத்துவதற்கு இந்தியா விட்டுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் அவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்களுக்குமான சந்திப்பிற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹிஜ்புல் முஜாஹிதீன் தலைவர் பற்றிய மிக முக்கியமான அறிவிப்பையும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. ஆக அந்த இந்தியா பாகிஸ்தான் உறவில் இந்தியாவினுடைய ஒரு மாரல் ஸ்டாண்ட், ஏனென்றால் இங்கே இருந்து இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது இங்கே அதிகமாக இருக்கிறது என்று சர்வதேச அரங்கில் இந்தியா தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிற இந்த சூழ்நிலையில் ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய தலைவர் பற்றிய அமெரிக்காவினுடைய அறிக்கை இந்திய அமெரிக்க உறவில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக இப்படி வெவ்வேறு புள்ளிகளை இணைத்து பார்க்கிற பொழுது இந்தியா சில விஷயங்களை விட்டு கொடுக்கிறது அல்லது வணிகம் சார்ந்த சில ஒப்பந்தங்களுக்கு போகிறது. அமெரிக்கா பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில், இந்தியா பாகிஸ்தான் சார்ந்த உறவுகளில் இந்தியாவினுடைய காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவினுடைய அறம் சார்ந்த நிலைப்பாட்டை அல்லது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக இது இந்திய அமெரிக்க உறவிலும் ஒரு முக்கியமான அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. ஐயா மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தில் இது 64வது பயணமாகும். அந்த பயணத்திலும், ஏனென்றால் இதுவரை யாருக்கும் எந்த வெளிநாட்டு தலைவருக்கும் விருந்து ரோஸ் கார்டனில் விருந்து வழங்கப்படவில்லை. சில வெளிநாட்டு தலைவர்களுக்கு அவர்களுடைய ரிசார்ட்டில் விருந்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த அளவில் இந்திய பிரதமரை அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு நல்லுறவுக்கான தொடக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற கோரிக்கையுடைய ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய ஐடி அல்லது ஐடிஇஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எனேபிள் சர்வீசஸ், அந்த துறை சார்ந்த கோரிக்கைகள், ஏனென்றால் இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான ஊழியர்கள் அந்த துறையில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவிற்கு கோரிக்கைகளுக்கு செவிமடுப்பார்கள் என்பது குறித்து இந்த சந்திப்பில் தெளிவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திரு பெருமாள் மணி, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை முன்வைத்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர். ட்ரம்ப் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டவர். இப்படி இரு தலைவர்களும் சந்திப்பு எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் மற்றும் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்து இணைந்து செயல்பற்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இரண்டு பேருமே ஒரு வலதுசாரி சித்தாந்தம் உடையவர்கள். த ரைஸ் ஆஃப் ரைட் விங் நேஷனலிசம் என்று சொல்லுவார்கள். தங்களுடைய நாடு, தங்களுடைய நாட்டினுடைய பெரும்பான்மையினுடைய நலன், இது இரண்டையுமே முதன்மையாக வைத்துதான் இரண்டு பேருமே தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுவிட்டு அவர்கள் இருவருமே இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரு தேசங்கள், ஏனென்றால் இந்தியா என்பது உலகத்தினுடைய ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியாகவும் அமெரிக்கா என்பது ஒரு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸியாகவும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து, சிறுபான்மையினர் நலன் குறித்து எல்லாம் சற்று நெருடலான விஷயங்களை பற்றி பேசி இருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் அமெரிக்கா இதற்கு முன்னால் பலமுறை அப்படி பேசியிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அவர்கள் கருத்து சொல்வதுண்டு. அப்படி கருத்து சொல்கிற பொழுது எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுவதாக அமையும். ஆனால் இந்த சந்திப்பில் பாருங்கள், இந்தியாவிற்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் அமெரிக்கா முன்னெடுத்து செல்லவில்லை. எந்த விதமான கோரிக்கைகளையோ கருத்துக்களையோ அவர்கள் இந்த சந்திப்பில் வெளிப்படுத்தவில்லை, இந்த அறிக்கையிலேயுமே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு பொதுவான எதிரியாக ரேடிக்கல் இஸ்லாமிசத்தை நாம் உலக அரங்கிலிருந்து, அது சார்ந்த பயங்கரவாதத்தை உலக அரங்கிலிருந்து வேறு இருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் இந்த இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆக அந்த நேஷனலிசம், அந்த பெரும்பான்மையான மக்களுக்கான நலன் சார்ந்த ஒரு அரசை முன்னெடுக்கிற அந்த புள்ளியில் மோடி ஐயா அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இணைவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் அறிவுசார் சமூகம் எந்த விதமான கேள்விகளை எழுப்பும் என்றால், உலகம் முழுவதும் பெரும்பான்மையினரான மக்களை தாண்டி தங்கள் இந்த பெரும்பான்மையினர மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய சிறிய கூட்டங்கள்,
தங்களை சார்ந்து வரக்கூடிய வெளிநாட்டினர், அகதிகள், இவர்களுடைய நலன் சார்ந்து பேசுகிறது. ஆனால் அமெரிக்க உச்சநீதிமன்றமே அந்த 124 ரெஃப்யூஜி தடையை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இரண்டு நாட்டினருடைய பெரும்பான்மையிலான நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இரண்டு தலைவர்கள் என்கிற அளவில் இந்திய தேசத்தினுடைய நலன்கள் சார்ந்து, இந்திய தேசத்திற்கு உலக அரங்கில் அமெரிக்காவோடு ஒரு நல்லுறவு இருக்கிறது, ஒரு வல்லரசோடு ஒரு நல்லுறவு இருக்கிறது என்பது இந்தியாவிற்கு உலக அரங்கில் ஒரு மரியாதையும், வெவ்வேறு இயக்கங்கள், வெவ்வேறு நிறுவனங்களில் அதற்கு ஒரு சிறப்பையும் பெற்றுத்தரும் என்கிற அளவில் இந்தியாவிற்கு இந்த சந்திப்பு என்பது, ஐயா மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே நடந்த இந்த சந்திப்பும், அதற்கு அதை ஒட்டி நடந்த பல்வேறு விஷயங்களும், அந்த விஷயத்தில் வெளிப்பட்ட அந்த கூட்டறிக்கையில் வெளிப்பட்ட விஷயங்களும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த தலைவர்கள் எந்த சித்தாந்தங்களை, எந்த நம்பிக்கைகளை, எந்த வாக்குறுதிகளை முன்வைத்து தேர்தலில் வந்தார்களோ அதுபோன்ற விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சந்திப்பில் எந்த ஒரு நெருடலான விஷயத்தையும் இரண்டு தலைவர்களுக்கு இடையேயும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் அறிவுசார் சமூகம், இந்த பெரும்பான்மையினரான சமூகத்தை ஒட்டி வாழக்கூடிய சிறுபான்மையினருடைய நலன் குறித்து ஏன் பேசவில்லை, ஏன் எதுவும் பேசப்படவில்லை என்கிற கேள்வியை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் இரண்டு அரசுகளுக்கு இடையேயான உறவு என்கிற அளவில் இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு ஐயா மோடி அவர்களுக்கும் இது உலக அரங்கில் ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான சந்திப்பாகத்தான் இருக்கிறது. பிறகு ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களை மிக வலுவாக சிறப்பாக புகழ்ந்திருப்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்தியாவும் அமெரிக்காவும் வணிகம் சார்ந்த விஷயங்களிலேயும் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களிலேயும் இன்ன பிற உலக அரங்கிலான நடவடிக்கைகளையும் இணைந்து செயலாற்றுவதற்கு இந்த சந்திப்பு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். இதற்கு பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள், ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியே வந்திருக்கிறார்கள், இனி வரக்கூடிய மற்ற மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில், இரு தேச நலன் என்கிற அளவில் இது முக்கியமான சந்திப்பு. மற்ற மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் இனி அடுத்து வரக்கூடிய விஷயங்களில் இந்த இரண்டு தலைவர்களும் எப்படி எடுத்துச் செல்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திரு பெருமாள் மணி, அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக இணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக இவர்கள் பேசியிருப்பது, விவாதித்திருப்பது பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான தகவலை கொடுக்கிறது. அதுவும் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த சந்திப்பு நடப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்னதாக ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய தலைவர் குறித்து மிக கடுமையான அறிக்கை ஒன்றை அமெரிக்கா வெளியிடுகிறார்கள். அதே போல இந்த கூட்டறிக்கையினுடைய மிக முக்கியமான விஷயமே உலகமெங்கும் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை வேறறுப்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்கிற அளவில் ஒரு பொதுவான விஷயத்தை இந்த இரண்டு தலைவர்களும் முன்னெடுக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் இந்தியாவினுடைய, நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல, இந்தியாவினுடைய மாரல் ஸ்டாண்ட், அந்த ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் அறம் சார்ந்து இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அந்த எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதத்தை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும், அதே நேரத்தில் அதை வேறறுப்பதற்கு துணை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் வைக்கிறார்கள். ஆக இது பாகிஸ்தானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிக கடுமையான, பாகிஸ்தானுக்கு இது சர்வதேச அரங்கில் ஒரு பின்னடைவு. இந்த கூட்டறிக்கை என்பதும் அதற்கு முன்னதாக வந்த அறிக்கை என்பதும் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்கில் ஒரு பின்னடைவு தான். ஏனென்றால் இது இந்தியாவினுடைய ஒரு ராஜதந்திர வியூகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த அரங்கில் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவுகள் ஓரளவிற்கு செம்மையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரத்தில் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து நல்லுறவு இருந்து வந்திருக்கிறது இது போன்ற விஷயங்களில். ஆனால் இன்றைக்கு இந்த அறிக்கையினுடைய பின்புலத்திலும் இந்த சந்திப்பினுடைய பின்புலத்திலும் ஒற்றை நோக்கம் கொண்ட தலைவர்கள் சந்தித்து கொண்ட இந்த 3 விஷயங்களையும் இணைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக சர்வதேச அரங்கில் ஐயா மோடி மற்றும் ட்ரம்ப் அவர்களுடைய சந்திப்பும் அதற்கு பிறகு வெளியான கூட்டறிக்கையும் நிச்சயமாக சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்றே மதிப்பிடுகிறேன். இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பெருமாள் மணி.